ஸ்ரீஹி ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவர முனையே நமக. ஸ்ரீ ஸ்ரீனிவாச மகாகுரவே நமக. அடியேன் குமுதவள்ளி கிருஷ்ண ஸ்ரீனிவாசதாசர், ஸ்ரீ கிருஷ்ணா வேத கல்வி நிலையம், காட்பாடி, வேலூர். இன்று நாம் பார்க்க இருப்பது திருப்பாவை 7வது பாசுரம். கீசுகி சென்றெங்கும் ஆனை சாத்தான் கலந்து பேசின பேச்சரவம் கேட்டிலையோ பேய் பெண்ணே, காசும் பிறப்பும் கலகலப்ப கைப்பேத்து வாச நொறுங்குழல் ஆய்ச்சியர் மத்தினால் ஓசைப்படுத்த தைரரவம் கேட்டிலையோ நாயக பெண் பிள்ளாய் நாராயணன் மூர்த்தி கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ தேசம் உடையாய் திரவேலோர் எம்பாவாய். இந்த பாசுரத்திற்கான விளக்கம். இதில் கீசுகி என்பது ஆனைச்சாத்தான் என்கிற அந்த பறவை எழுப்பும் ஓசை, கீச் கீச் என்று எழுப்பும் ஓசை. ஆனைச்சாத்தான் என்றால் பரத்வாஜ பக்ஷிகள் என்று பெயர். இந்த பரத்வாஜ பக்ஷிகள், பரத்வாஜ ரிஷிகள், முனிவர்கள் அதிகாலையில் நீராடி ஸ்நானம் செய்து வேதங்களை ஓதுவார்கள் அல்லவா, அந்த விடியற்காலை பொழுதிலேயே இந்த பக்ஷிகளும் சப்திக்கும் அந்த ஓசைதான் கீஷ் கீஷ் என்று. அந்த சப்தம் அல்லாமல் அந்த ஆயர்பாடியில் ஆட்சியர்கள், அந்த யாதவ பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குடம் குடமாக பால் கறக்கும் அல்லவா அந்த பசு, அதனால் குடம் குடமாக தயிர் இருக்கும். அந்த தயிரை கடைவார்கள். அவர்கள் கடையும் போது எழுப்பும் அந்த ஓசையும், அத்தோடு அவர்கள் அணிந்திருந்த அணிகலன்கள், அவர்களுடைய தாலி, அதாவது புகுந்த வீட்டில் உண்டான அந்த தாலியும், அதோடு சேர்ந்து பிறந்த வீட்டிலிருந்து அணிந்து வந்த சில அணிகலன்கள் அனைத்தும் ஒன்றோடு ஒன்று மோதி இந்த தயிர் கடும் போது ஏற்படும் அந்த சப்தமும் உன்னுடைய வீட்டின் உள்ளேயே கேட்கிறது, அதுவுமா உனக்கு கேட்கவில்லை என்று கேட்கிறார் ஆண்டாள் நாச்சியாரும் அவருடைய தோழிகளும் உள்ளே உறங்கி கொண்டிருக்கும் தோழியை நோக்கி. அது மட்டும் அல்லாமல், சரி ஓசையும் உனக்கு கேட்கவில்லை, வீட்டிற்கு வெளியே அந்த ஆனைச்சாத்தான் பட்சிகளின் ஓசையும் உனக்கு கேட்கவில்லை, வீட்டுக்குள்ளே தயிர் கடையும் ஓசைகளும் அணிகலன்கள் எழுப்பும் ஓசையும் உனக்கு கேட்கவில்லை. சரி, ஓகே, அதுதான் உனக்கு கேட்கவில்லை என்றால் அந்த மூக்கு நுகர்தல், வாசனையை நுகர்கிறது அல்லவா, அந்த தயிர் கடையும் பொழுது அந்த தயிரினுடைய வாசனையும் அந்த ஆட்சியர்கள் கூந்தலிலே சூடியுள்ள அந்த மலர்களின் வாசனையும் சேர்ந்து வருகிறது, அதை கூடவா நீ உணரவில்லை என்று கேட்கிறார்கள். நாங்கள் எங்க போகிறோம் என்றால் கோயிலின் சன்னதிக்கு சென்று நாராயணனை வழிபட போகிறோம். அதாவது கேசவன் என்ற அந்த கேசவன் என்ற அரக்கனை கொன்றதனால் கேசவன் என்ற பெயர் பெற்ற நாராயணனை பாட நாங்கள் செல்கிறோம். நீ உள்ளே உறங்கிக் கொண்டிருக்கிறாயே, தேசமுடையாய் என்றால் ஒளி பொருந்தியவளே, உன்னுடைய மனக்கதவையும் வீட்டு கதவையும் திறந்து எங்களுடன் வா, ஆண்டாள் கோஷ்டியுடன் சேர்ந்து நாம் சன்னதிக்கு சென்று அந்த நாராயணனை வழிபடுவோம் என்று கூப்பிடுகிறாளாம். இங்கே பேய் பெண் என்று குறிப்பிடுவதால் அந்த பெண் 11 ஆழ்வார்களில் நடுவராக இருக்கும் குலசேகர ஆழ்வாரை ஒத்த ஒரு பெண்ணை எழுப்புகிறாள். ஏனென்றால் குலசேகர ஆழ்வார் ராம பக்தியில் பித்து பிடித்தவர். எனவே அப்படி அவரை ஒத்த ஒரு பெண்ணை எழுப்புகிறாள் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார். நமஸ்காரம்.